உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்னும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம், தோழர் ஜெகநாதன் இருக்கின்றார்கள். ஒவ்வொருக்கும் வணக்கம். இந்த சமகால அரசியலிலே பல்வேறு விடயங்களை பற்றி உரையாடலாம். குறிப்பாக முக்கியமான விடயத்தை தொட்டு அங்கு செல்லலாம். இன்று பரபரப்பாக வடகிழக்கில் மட்டுமல்ல உலகம் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் பேசுகின்ற விடயமாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற யூடியூப் ஒருவரின் விடயம் தொடர்பாக பேசப்படுகிறது. எஸ்கே கிருஷ்ணன் என்ற அந்த நபர் பலவித யூடியூப் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கி வந்திருக்கின்றார். கூடுதலாக அந்த கஷ்டப்படும் வலிமையான குடும்பங்களை முன்னிறுத்தி அவர் அதனூடாக பணங்களை சேர்த்து வழங்கி வந்திருப்பதும், நேற்று மிக மோசமாக நடந்து கொண்ட விடயம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகிய நிலையில் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வருகிறது. மனித உரிமை யாழ்ப்பாண மனித உரிமை நிலையத்திலும் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்திலும் சமரசம் செய்ய சென்ற இன்று அவர் பலரால் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாகி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள், உங்கள் உதவிகள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முக்கியமானதும் தேவையானதும் அவசியமானதும். அதை நீங்கள் இந்த யூடியூப் ஊடாகத்தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்த அளவு நீங்கள் நேரடியாக செய்யவும், அதனூடாகவே அவற்றை நீங்கள் ஓரளவு மகிழ்ச்சியுடன் நிவர்த்தியுடன் நீங்கள் கொடுக்கின்ற நிதி நேரடியாக சென்றடையும். ஆனால் டிபிசி கடந்த 25 வருட காலங்களில் எந்த காலகட்டத்திலும் நிதி சேகரிப்பதிலோ அல்லது இது போன்ற விடயங்களிலோ ஈடுபடுவதில்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வர முடியும். முக்கியமாக உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் உண்மையிலே கட்சிகளை பலம் பார்க்கின்ற அதோட பலம் எவ்வாறு இருக்கின்ற போன்ற விடயங்களே தென்னிலங்கையில் இருந்தாலும் கூட தென்னிலங்கையிலே பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி யான சின்னத்திலே பல்வேறு இடங்களில் தனித்து கேட்பதாகவும், அதே வேண மொற்று பல கட்சிகளை இணைத்துக் கொள்ள முயற்சிப்பதாகவும் கேட்கப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இந்த கட்சிகள் ஒன்றிணைந்து தங்களுடைய பலங்களை காட்டுவதற்கு முயற்சி செய்கின்றது. ஆனால் வடகிழக்கை பொறுத்த மட்டில் சில கட்சிகள் கூட்டு என்று ஆரம்பிக்கப்பட்டு இப்போ கூட்டிலே நிறைய பிரச்சனைகள் வந்திருப்பதை கூறுகிறது. குறிப்பாக தமிழரசு கட்சி தனித்தே போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார், தெளிவாக கூறியிருக்கிறது. தனித்து போட்டியிடுவதும் அதன் பின்னர் வேண்டுமென்றால் ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து வடகிழக்கிலே ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதும் என்று கூறப்படுகிறது. தமிழரசு கட்சி முயற்சி செய்தாலும் அந்த ஏழை கட்சிகளுடன் சேர்வதற்கு அதான வெற்றி அடையவில்லை என்றே கூறப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது உண்மையிலே இலங்கையில இருக்கின்ற வடபகுதியிலே வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற முக்கியமாக எங்களுடைய கிராமங்களை எங்களுடைய நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு தேர்தல். அந்த தேர்தலிலே நாங்கள் பொருத்தமான அதுக்கு தகுதியுள்ளவர்களை தெரிவு செய்து கொண்டு வருவதே ஒரு நியாயமான விடயம். அதை விட எதிர்காலத்திலே அரசியலிலே ஈடுபடக்கூடிய தலைவர்களை தலைமைத்துவங்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தேர்தலாகவும் இதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் மாறாக இந்த தமிழ் கட்சிகளுக்கு வழி இல்லாமல் தமிழ் தேசியத்தை கையில் வைத்துக் கொண்டு தமிழ் தேசியம் பேசுவது எவ்வளவு பொருத்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசியம் எங்கே பேசப்பட வேண்டும் என்பதை இந்த தமிழ் கட்சிகள் இன்னும் உணராமல் இருக்கின்றதா என்ற விடயத்தை பார்க்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் இன்னொரு முக்கியமான விடயம், கடந்த சில நாட்களிலே குறிப்பாக இலங்கை ஊடகங்களிலே பெரிதுபடுத்தப்பட்ட விடயமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிபிசி தொலைக்காட்சி ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சிக்கு வழங்கிய செவி தொடர்பாக நடைபெற்றிருக்கின்றன. அது அரசாங்கத்தை, அதாவது இலங்கையை காட்டி கொடுத்து விட்ட ஒரு பகுதியும், அல்லது ரணில் அவர்கள் மோசமாக அதில் தன்னுடைய பதில்களை அளித்ததாகவும் கூறப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் உரையாடலாம். இவற்றை முக்கியமான விடயமாகவே இவற்றை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல், ரணில் அவருடைய தொடர்பாக இது தமிழ் கட்சிகள் கூட்டு. சிவலிங்கம் அவர்களை நீங்கள் எவ்வாறு இந்த வார இந்த அரசியல் சூழ்நிலையை பார்க்கிறீர்கள், புரிந்து கொள்ளுங்கள்? முக்கியமாக இன்னொரு விடயத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஜெனீவாவிலே நடைபெறுகின்ற இந்த மனித உரிமை தொடர்பாக இப்ப இலங்கை அரசாங்கம் சொல்வது, நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயாரில்லை, உள்ளூர் விசாரணையை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் உள்ளூர் விசாரணை தொடர்பாக இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளூர் விசாரணை ஆக்கணும். குறிப்பாக காணாமல் போனோர் தொடர்பாக அல்லது உள்ளூரில் இருக்கின்ற விசாரணைகள் தொடர்பாக அரசாங்கம் எந்த ஒரு நிதியையும் ஒதுக்காத நிலையில் இவற்றை எவ்வாறு கவனத்தில் கொள்ள முடியும்? இது ஒரு போலியான வாக்குறுதியா என்ற சந்தேகங்கள் எழுப்ப முடியாமல் இருக்க முடியவில்லை. சிவலிங்கம், நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்?
ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது ஒரு மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. அடுத்த வாரம் உள்ளூராட்சி தேர்தலுக்கான நியமன பத்திரங்கள் கோருகின்ற இந்த சூழலும், அதைத் தொடர்ந்து தற்பொழுது ஜெனீவாவில் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டங்களில் நடைபெறுகின்ற இந்த பின்னணியில் தான் கடந்த 6ஆம் தேதி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் ஜசீரா என்ற சர்வதேச ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டி தொடர்பாக அது எவ்வாறு அந்த பேட்டி அமைந்திருந்தது என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது பேசுவது பொருத்தமானது. ஏனெனில் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் பிரதேசங்களிலும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் நாட்டின் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் என்ற கருத்தும், அதன் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக அல்லது ஐக்கிய தேசிய கட்சி இணைஞ்ச ஒரு கூட்டுக்கு ஆதரவான ஒரு நிலைமைகளும் காணப்படுகிற இந்த சூழலில் நாங்கள் இது பற்றி சற்று சுருக்கமாக ஆழமாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி லண்டனில் நடைபெற்ற இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கிய பேட்டியிலே முக்கியமான சில கேள்விகள் கேட்கப்பட்டன. அதில் சில கேள்விகளை நாங்கள் அவதானித்து பார்த்தால், பட்டலண்ட என்ற கிராமத்திலே அந்த காலகட்டத்தில், அதாவது 1988ஆம் ஆண்டு வாக்கில் அங்கு ஒரு வீடமைப்பு திட்டம் இருந்தது. அந்த வீடமைப்பு திட்டத்துக்குள் ஒரு சித்திரவதை முகாமும் நடத்தப்பட்டிருந்தது. இந்த சித்திரவதை முகாம்களில் நடைபெறுகின்ற அத்தனை பிரச்சனைகளும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இந்த சித்திரவத முகாம் தொடர்பாக சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு ஆணைக்குழுவை நியமித்து அறிக்கையை அவர் வெளியிடவில்லை. இந்த பின்னணியில் தான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை, அதில் ரணில் விக்ரமசிங்க குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார் என்பது குறித்து அவரிடம் கேட்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இலங்கையின் அந்த 30 வருட கால போரின் போது இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா பல மனித உரிமை மீறல்களை மேற்கொண்டார் என்ற காரணத்தினால் அமெரிக்காவுக்கு அவர் செல்வதற்கான விசாவுகள் வழங்கப்படாமல் இருந்தது. இருந்த போதிலும் கூட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த பின் அவரை தொடர்ந்து இராணுவ தளபதியாக வச்சிருந்ததற்கான காரணங்கள் என்ன என்ற கேள்விகளும் அவரிடம் கேட்கப்பட்டன. அது மட்டுமல்ல, கோதபாய ராஜபக்ஷ அவர்கள் பல குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்த நிலைமையிலும், அதே நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறிய சூழலிலும் அவருக்கு எதிரான விசாரணைகள் எதுவும் இல்லாமல் எப்படி அவரை உள்நாட்டுக்குள் திரும்பவும் கொண்டு வந்து அவருடைய பென்ஷன்கள் எல்லாத்தையும் வழங்கி அவருக்கு எதிரான வழக்குகள் இல்லாமல் வைத்தீர்கள் என்ற கேள்வியும் அவரை கேட்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த மனித உரிமை ஆணைக்குழு ஒரு சர்வதேச விசாரணை குழு ஒன்றை அமைப்பதற்கு, அதாவது போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச விசாரணை குழு ஒன்றை அமைப்பதற்கு இலங்கையும் உடன்பட்ட நிலைமையில் ரணில் விக்ரமசிங்க ஆரம்பத்தில் அதை ஆதரித்து வந்திருந்தார். ஆனால் பின்னர் அவர் பிரதமராக வந்த பின்னர் அவர் அந்த சர்வதேச ஆணைக்குழுவினுடைய அந்த அறிக்கையை அவர் ஏற்காமல் அதுக்கு எதிராக அவர் செயற்பட தொடங்கினார். ஏன் அவர் முதலில் அதை ஆதரித்த அவர் பின்னர் அவர் ஏன் அதுக்கு எதிராக செயற்பட்டார் என்ற கேள்விகள் எல்லாம் அவரை பார்த்து கேட்கப்பட்டன. இங்கு நாங்கள் எங்களுடைய கவனத்துக்கு உரியது என்னென்னா, இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய பின்புலத்தை நீங்கள் அறியாத வரையில் நாங்கள் இது பற்றி புரிஞ்சு கொள்வது கடினமாக இருக்கும். ஆனபடியாக ரணில் விக்ரமசிங்க சுருக்கமான
அரசியல் வரலாறு நாங்கள் பார்க்கிறதாக இருந்தால் 1977 ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இருந்தது. 1977 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பொது தேர்தலில் 6-5 பெரும்பான்மையோடு ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். 1977 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி 6-5 பெரும்பான்மையோடு அதிகாரத்துக்கு வந்த போது ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தார். அப்பொழுது உதவி வெளிநாட்டு அமைச்சராக ரணில் விக்ரமசிங்க இருந்தார். 1977 ஆண்டு அமைஞ்ச அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உதவி வெளிநாட்டு அமைச்சராக இருந்தார். 1978 ஆண்டு புதிய அரசியல் யாப்பு வருகிறது. அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை அரசியல் யாப்பு வந்த பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இளைஞர் விவகாரம் மற்றும் வேலை வாய்ப்புக்கான அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் இவர் இளைஞர் விவகாரம் வேலை வாய்ப்பாக்கு அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு 1988 ஆண்டு பிரேமதாச அவர்கள், இது 1978 ஆண்டு, இப்பொழுது 1988 ஆண்டு பிரேமதாச அவர்கள் ஜனாதிபதியாக வருகிறார். அப்பொழுது இவர் கைத்தொழில் அமைச்சராகவும் விஞ்ஞானத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த காலத்தில்தான் பட்டலந்த அந்த வீடமைப்பு திட்டத்தில் சித்திரவதை முகாம்கள் இருந்தன. இதில் இந்த சித்திரவதை முகாம் சட்டவிரோதமாக செயல்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் பல ஊடகவியலாளர்கள் இந்த பட்டலந்தவில் சித்திரவதை முகாம் இருப்பதாக கூறிய பொழுது ரணில் விக்ரமசிங்க அதை மறுத்திருந்தார். இது தொடர்பாக சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக 1994 ஆண்டு வந்த பொழுது சந்திரிகா அவர்கள் ஆணைக்குழு ஒன்றை நியமிச்சிருந்தார். அந்த ஆணைக்குழுவில் நியமிக்கப்பட்டதில் பிரதான காரணம், அங்கு 1988 ஆண்டில் இருந்து ஜேவிபியினுடைய பல இளைஞர்கள் அங்கு சித்திரவதை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சித்திரவதை முகாமை அங்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முழுமையாக தெரியும். இதில் ஒரு முக்கியமான சம்பவம் அந்த அந்த ரணில் விக்ரமசிங்க அந்த நேர்காணலின் போது கேட்கப்பட்டிருந்தது. அதாவது ரணில் விக்ரமசிங்கவை கவனிக்கிற அல்லது அவருடைய சாரதி ஒருவர் இந்த பட்டலந்த விசாரணை கமிஷன் முன்னால் சாட்சியம் அளித்திருந்தார். அவர் அந்த சாட்சியத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அங்கு நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக பல முக்கியமான தகவல்களை அந்த சாரதி வழங்கியிருந்தார். அந்த சாரதி வழங்கிய சில மாதங்களுக்குள் அந்த சாரதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மிகவும் இளைஞரான கிட்டத்தட்ட 30-35 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த சாரதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாகத்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் இந்த பேட்டியின் போது கேள்வி கேட்ட போது அவர் அதுக்கு சரியான பதில் சொல்லது மட்டுமல்ல, அந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை என்பதை குறிப்பிட்டு தான் அதில் தனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அந்த ஆணைக்குழு சொன்னதாக அவர் ரணில் விக்ரமசிங்க அதில் பதில் சொல்லி இருந்தார். இதில் நாங்கள் இதில் இருந்து நாங்கள் கவனிக்க வேண்டியது என்றால், கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டும் அந்த ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் வெளியிடப்படவில்லை. இந்த பின்னணியில் இருந்து கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டம் ஜெனீவாவில் ஆரம்பமாகி இருக்கிறது. சமீபத்தில் இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் அங்கு போயிருந்தார். நாங்கள் இதில் என்ன கவனத்துக்குரியது என்றால், இப்பொழுது ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய இன பிரச்சனை தொடர்பாகவும் புதிய அரசியல் யாப்பு தொடர்பாகவும்
மாகாண சபை உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாகவும் பேசி வருகின்ற இந்த பின்னணியில் இருந்துதான் நாங்கள் இந்த அஹ், மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய விசாரணைகள் தொடர்பான நிகழ்வுகளை நாங்கள் அவதானிக்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் விஜித ஹேரத் அவர்கள் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை ஆணைக்குழுவில் அவர் தாங்கள் ஒரு உள்ளூர் விசாரணையை ஆரம்பிக்க போவதாக அவர் அந்த சர்வதேச ஆணைக்குழுவின் முன்னால் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவியில் இருந்த காலத்தில் உண்மைகளையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணைக்குழு சம்பந்தமாக விஜித ஹேரத் அவர்கள் இதையும் குறிப்பிடவில்லை. இங்கு முக்கியமான கேள்வி என்னென்றால், சர்வதேச ஆணைக்குழு மற்றது தேசிய நல்லிணக்கம் உள்ளூரில் ஒரு இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு குழுவை நியமித்தல் தொடர்பாக கடந்த வரவு செலவு திட்டத்தில் இவர்கள் பணம் ஒதுக்கவில்லை. இந்த பின்னணியில் பொதுவாகவே அவர்கள் கேட்கிறார்கள், இந்த அரசாங்கம் தேசிய நல்லிணக்கம் தொடர்பாகவும் போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலைமையில நாங்கள் அவதானிக்க வேண்டியது என்னென்றா, எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலும் அதன் பின்னர் இடம்பெறப் போகின்ற மாகாண சபை தேர்தல்களையும் கவனிக்கும் போது இந்த ஆளும் தரப்பாகிய தேசிய மக்கள் சக்தியினர் எவ்வாறு இந்த போர்க்குற்றம் தொடர்பாகவும் தேசிய நல்லிணக்கங்கள் தொடர்பாகவும் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறார்கள், அதற்காக இவர்கள் பணம் ஒதுக்காத நிலையில் எவ்வாறு தேசிய நல்லிணக்கத்தை கொண்டு வரப்போகிறார்கள் என்பது இந்த தேர்தலில் மிக முக்கியமான கேள்வியாக அமையப்போகிறது. எனவே நாங்கள் இந்த எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் என்பது பல கேள்விகளுக்கான பதிலை தேடுவதாக இருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ந்தும் இது பற்றிய விவாதங்களையும் கருத்துக்களையும் நாங்கள் பரிமாறலாம். நன்றி சிவலிங்கம் அவர்களே. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிவிசியின் அரசியல் உரையாடல். அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் பல்வேறு விடயங்களை சொன்னார். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே பல்வேறு கேள்விகள் எழுப்ப வேண்டியிருக்கின்றது, அதுக்கான பதிலையும் தேட வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்த போர்க்குற்றம் தொடர்பாக அரசாங்கம் எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது. ஆனால் மாறாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் அல்லது அந்த தேர்தலிலே போட்டியிட தயாராகும் சிலர் இந்த தமிழ் தேசியத்தை பற்றி முன்னிறுத்தி இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான முயற்சிகள் செய்யப்படுகின்றது, அதற்கான அணிகள் சேர்க்கப்படுகின்றது. கடந்த தேர்தலிலே தமிழ் தேசியம் முன்வைக்கப்பட்டு சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட தரப்பினர் மீண்டும் அதே முயற்சியிலே ஈடுபட முயற்சிக்கின்றார்கள். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எவ்வாறு தமிழ் மக்கள் எதிர்நோக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? வணக்கம் வணக்கம் நேயர்களே. முதல்ல சிவலிங்கத்தோட குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கிறது. பட்டலந்த விவகாரம் தொடர்பாக ஒரு கமிஷன் ரிப்போர்ட் ஒன்று ஒரு சந்திரிகாவின் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட கமிஷன் வந்து அரசாங்க ரிப்போர்ட் ஒன்று இருந்தாலும் ரணிலது வாதம் என்ன மாதிரி இருந்தால் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படவில்லை. அதுவே ரிப்போர்ட் இருந்தது. ஆனால் அரசாங்கத்தினால் அந்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருந்தோம். அதன் பிரதியை அந்த பிபிசி நிருபர் ஹாரிசன் அவர்கள் அது பிரதியை அந்த நிகழ்ச்சியில் எடுத்து காட்டினார். இன்று அதன் விளைவாக அடுத்த வாரம் நடக்க இருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக ஒரு முடிவெடுக்க அல்லது ஆலோசிக்கப்பட இருப்பதாக இன்றைய பத்திரிகை செய்திகள் வெளியிட்டிருக்கிறது. அவ்வாறு செய்வதன் நோக்கம் இந்த பட்டலங்க கமிஷன் ரிப்போர்ட்டில் உள்ளவற்றில் அது அங்கீகரிக்கப்பட்டால் ரணில் அவர்களது குடியுரிமை முன்பு ஸ்ரீமாவுக்கு ஜேஆர் செய்தது போன்று ரணில் அவரது குடியுரிமை வந்து பறிக்கப்படலாம், அதுவும் ஒரு சாத்தியக்கூடிய தண்டனைகளும் வழங்கப்படலாம் என்று கதைக்கப்பட்டது. ஆகவே எதிர்வரும் வாரம் இது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் என்ன மாதிரி முடிவெடுக்க போகின்றார்கள் என்பது மிகவும் முக்கியமான
ஒரு விஷயமாக இருக்க போகுது. அது ஒன்று. அடுத்ததாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு வருவமான இருந்தால், இந்த உள்ளூராட்சி தேர்தல் வழக்கம் போல ஒரு குட்டி தேர்தல் என்று சொல்வார்கள். வழக்கமா அப்படித்தான் நடக்குது. இது ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பார்க்கிற ஒரு தன்மை ஒன்று இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனா 2018 SLPP கட்சி கிளைகளை பசில் ராஜபக்சவினால் நாடு முழுவதும் விரிவாக கட்டப்பட்டு நிறைய காசுகள் செலவழித்து கட்சியை ஸ்திரமாக்கி இருந்த போது உள்ளூராட்சி தேர்தல் அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் SLPP கைப்பற்றி. அது 2018 நல்லாட்சி அரசாங்கத்தின் நடுப்பகுதியில் முடிவு பகுதியில் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து அது ஒரு நேஷனல் ட்ரெண்டாக இருக்குமாக இருந்தால் பாராளுமன்றத்திலும் ஜனாதிபதி தேர்தலிலும் அதிகூடிய வாக்குகளை 2020 நடக்கிற ராஜபக்ச தரப்பினர் பெற்றிருப்பார்கள் என்ற நோக்கத்தில் தான் மாகாண சபை தேர்தல்கள் ரணிலும் TNA அதில் தரப்பாக இருந்தார்கள். ரணில் TNA தரப்பினரால் மாகாண சபைகள் 2017 ஒரு சட்டமூலம் என்று கொண்டு ஒரு சாட்டுக்காக பிற்போடப்பட்டது. இன்று 7 வருடங்களாக மாகாண சபை தேர்தல்கள் இல்லாமல் இருக்கிறது. அது அந்த தேர்தலின் முடிவுகளில் பயம் மாதிரி. அதற்கும் தற்பொழுது நடக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் இன்னும் 4 வருடங்களுக்கு அல்லது 5 வருடங்களுக்கு மிக உறுதியான அரசாங்கமாக பாராளுமன்றத்திலும் நிறைவேற்று அதிகாரங்களுடனும் அவர்கள் இந்த அரசியல் யாப்பு மாற்றத்தின் மூலம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கினால் ஒழிய இந்த நிறைவேற்று அதிகாரமும் 3/2 பெரும்பான்மை பாராளுமன்ற பலத்துடனும் உறுதியான அரசாங்கமாக இருக்க போகின்றார்கள். மற்றவர்கள் எதிர்வு கூறியது போல இந்த அரசாங்கத்தில் வேறு மாதிரியான பிரச்சாரத்துக்காண்டி பத்திரிகைகள் சொல்லலாம், இதை பலவீனப்படுத்தி வீழ்த்துவதற்கான காரணிகள் எதுவும் உறுதியாக இல்லை என்பது அரசியல் அவதானிகளும் கட்டுரையாளர்களும் கருதுகின்றார்கள். ஏனென்றால் இந்த அரசாங்கம் NPP அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இருந்தாலும் சரி, இந்திய சீனா உறவுகள் இருந்தாலும் சரி, மேற்கு நாடுகளோட அமெரிக்கா பிரித்தானியோட உறவுகள் இருந்தாலும் சரி, அவற்றை முந்தைய அரசாங்கங்கள் போலவே மிகவும் பக்குவமாக கையாண்டு வருகின்றார்கள். ஆகவே இது வெளி தலையீட்டினால் இந்த அரசாங்கம் பலவீனப்படுத்தப்பட முடியாது. வெளி தலையீட்டால் பலவீனப்படுத்தப்பட முடியாவிட்டால் அவர்களை அரசாங்கத்தை முறியடிக்க முடியாது. 5 வருஷத்துக்கு இருக்க போகிறோம். ஆகவே இந்த உள்ளூராட்சி தேர்தல் உண்மையில குட்டி தேர்தல் என்று நாங்கள் கூறுவதற்கு முடியாது. ஆகவே இந்த உள்ளூராட்சி தேர்தலை முற்று முழுதாக ஒரு உள்ளூர் பிரச்சனைகள் சம்பந்தமாக பார்க்கும் ஒரு களமாகத்தான் இதை பார்க்கிறோம். அந்த வகையில் தான் நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறியது இந்த தமிழ் தேசிய தரப்பாக ஆக்கள் ஐக்கியப்படுவது என்பது பற்றி கதைப்பது, தமிழரசு கட்சி தனியாக போவது என்பதை பற்றி கதைப்பது, ஏனைய உதிரி கட்சிகள் ஏற்கனவே சங்கு சின்னத்தில் கேட்டு தோல்வி அடைந்தவர்கள் ஒரு பாராளுமன்ற 5000 ஓட்டுகளுடன் ஒரே ஒரு பாராளுமன்றத்தை மன்னாரில் பெற்றவர்கள் இதுல ஒரு நிர்ணயகரமான சக்தியாகவோ கூட்டாகவோ இருக்க இயலாது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பானது அல்ல, இந்த தேசியம் தொடர்பானது அல்ல. இந்த உள்ளூராட்சி தேர்தல் தேசிய தரப்பு என்று சொல்லுபவர்கள், தேசிய நலன், தமிழ் தேசிய நலன்கள் பற்றி கதைப்பவர்கள் அல்லது தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வு பற்றி கதைப்பவர்கள், அவர்கள் இந்த தேர்தலுக்கு வெளியில் ஒரு தளத்தை திறக்க வேண்டிய தேவை ஒன்றிருக்கின்றது. தேர்தலுக்கு வெளியில் ஒரு கோரிக்கைகளை அல்லது புதிய அரசியல் யாப்பு வரும் பட்சத்தில் அதில் நடைமுறை சாத்தியமான கோரிக்கைகள் எவ்வாறு நகர்த்தப்பட வேண்டும் என்பதற்கு தேர்தலுக்கு அப்பால் உள்ள காலத்தில் கலைக்கப்பட வேண்டும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த விதத்தில் இந்த தமிழ் தேசியம் தொடர்பான ஐக்கியம் என்பதோ அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேறும் 5-10 கிட்டத்தட்ட ஒரே வாய்ப்பாட்டை தான் மீண்டும் படிக்கின்ற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. அது மாத்திரம் அல்ல மக்களின் பிரச்சனை என்பது கடந்த பொது தேர்தலிலும் வெளிவந்து விட்டது. அதே இந்த முறையும் பிரதிபலிக்கும் என்பதை நம்பப்படுகிறது. அதாவது தேசியம் சார்ந்து கதைப்பது மக்கள் பொறுத்த வரையில், உள்ளூராட்சி சபை நிர்வாகங்களை பொறுத்த வரையில் ஒரு தொடர்பற்ற விடயமாக இருக்க போகின்றது. ஆகவே 20ஆம் தேதி முடிவுரை இருக்கும் வேட்புமனு பத்திரங்கள்
பின்னர் மே மாதம் முதல் வாரம் மட்டில் ஒரு தேர்தல் ஒன்று நடக்கும். அதற்கிடையில் தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் யாழ்ப்பாணத்துக்குள் இருக்கின்ற தேசிய தரப்பு என்று சொல்லப்படுகின்ற முனைப்பாக உள்ளவர்கள் கையெட்டி போன்ற விவகாரங்களில் இந்த 2 போராக்களில் அதற்கிடையில் 2 போராக்கள் மார்ச் மாதம் 13ஆம் தேதியும் ஏப்ரல் 12ஆம் தேதியும் போயா தினங்கள் வர இருக்கிறார். அந்த போயா தினங்கள் தான் அவர்களது போராட்டம் நடக்கும். அது மாதிரியான சின்ன இதுகள் நடக்க முடியும். பெர்மனண்டாக இந்த காணாமல் போனவர்களின் விடயத்தில் உண்மையான தீர்வதையும் இல்லாமல் வருடக்கணக்காக போராட்டங்கள் தங்கள் தேர்தலுக்காக உபயோகப்படுத்துகிற அவர்களை வைத்த போராட்டங்கள் ஒன்று நடக்கலாம். மற்ற தேசியம் அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய அதை அர்த்தபூர்வமாக முன்னகர்த்தக்கூடிய இந்த விவாதங்களோ இல்லாட்டி நகர்வுகளோ இருப்பதற்கான சாத்தியம் இல்லை. வடக்கு மாகாணத்தை பொறுத்த கிழக்கு மாகாணத்தை பின்னர் பார்ப்போம். வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட 34 சபைகள் வடக்கு மாகாணத்தில் அதில் 726 அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மன்னாரம் பூநகரின் தேர்தல்கள் சென்ற தேர்தல் நிராகரிக்கப்பட்ட தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருந்தது. அந்த வழக்கு தீர்க்கப்பட்டு விட்டது. அவற்றிலும் தேர்தல்கள் நடக்கும் என்றுதான் நம்பப்படுகிறது. கல்முனையை தவிர்ந்த மற்ற இடங்களில் தேர்தல்கள் நடக்கும். கல்முனையில் வேறொரு அடிப்படை உரிமை வழக்கு கொண்டிருக்கிறது. அதனால் கல்முனையில் தேர்தல் நடத்தப்படும் என்பது அறிவிக்கப்பட்டது. ஆக மீது இந்த 726 அங்கத்தவர்கள் பெரும்பாலான அங்கத்தவர்கள் 20ஆம் தேதி நியமனங்கள் கொடுக்கப்பட்டு மே மாதம் அளவில் அவர்கள் தெரிவு செய்யப்படும். இந்த 726 பேர் மிக முக்கியமான ஆட்கள். அதாவது இந்த 34 சபைகளும் தமிழ் பேசும் மக்களின் அன்றாட வாழ்வு பெண்கள் தனித்துவமான குடும்பங்கள் என்றாலும் சரி, இல்ல சுகாதார வசதி என்றாலும் சரி, கல்வி வசதி என்றாலும் சரி, உள்ளூர் தெருக்களை அபிவிருத்தி செய்வதென்றாலும் சரி, அது பற்றி இன்னொரு சமயத்தில் பார்ப்போம். அவ்வாறான விடயங்களை உள்ளடக்கிய விவகாரங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் வடக்கிலும் கிழக்கிலுமாக சேர்ந்து 1562 உறுப்பினர்கள், கிழக்கு மாகாணத்தில் 836 உறுப்பினர், இது சிங்கள 836 உறுப்பினர்களும் வடக்கு மாகாணத்தில் 726 உறுப்பினர்களும் மொத்தமாக வடக்கு கிழக்கில் 1562 சம்பளம் பெறப்போகின்ற உறுப்பினர்கள் அங்கு இருக்க போகின்றார்கள். அவர்கள் அரசியல் முக்கியமான வழிபாகத்தை வைக்க வேண்டியவர். குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் இன்று தலைமை என்ற விடயம் எதுவுமே இல்லாமல் பூச்சியத்தை அடைந்திருக்கின்ற நிலைமையில் எதிர்கால தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு பயிற்சி களமாக இந்த தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இதுவரைக்கும் எந்த கட்சிகளும் குறிப்பான உள்ளூராட்சி சபைகளில் தங்களது வேலை திட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உதாரணமாக யாழ் மாநகர சபை எடுத்து பார்க்கலாம். யாழ் மாநகர சபையில் இந்த தேர்தல் அரசியலில் எப்பவுமே கட்சி அரசியல் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர் கட்சி அரசியல் அங்கு அவ்வளவு செயலற்று பொருள்தான் இருக்கின்றது. கட்சி மாறி மாறி கூட்டுகள் வந்திருக்கிறது. யாழ் மாநகர சபையில் டிபிடிபியும் காங்கிரஸில் இருந்த மணிவண்ணன் சேர்ந்து கூட்டாகத்தான் மணிவண்ணன் மேயராகவே இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போல கல்வெட்டுத்துறையில் பாதுகாடுகள் பாஸ் பண்ண முடியாமல் குழப்பங்களை ஏற்படுத்தி சபைகள் ஒத்திவைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. ஆக இந்த கட்சி அரசியலுக்கு அப்பா நடைமுறை விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த அரசியல் நடக்க போகுது. இவற்றை தெரிந்து கொண்டு உள்ளூராட்சி மட்டத்தில் வடமாகாணத்தில் தெரிவு செய்யப்பட இருக்கின்ற 726 பேர், கிழக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 836 பேர்களில் ஆளுமையில் இதில் சட்ட ரீதியாகவே கணிசமான அளவு பெண்கள், இளைஞர்கள் இந்த வேட்புமனு பத்திரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவர்களில் அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், கமிட்மெண்ட், உறுதியான நிலைப்பாடு, மக்கள் சேவை தொடர்பான ஆர்வம், இவைகள்லாம் எதிர்கால தலைவர்களுக்கு அத்தியாவசியமான குணாசியங்களாக இருக்கின்றன. அவை இவ்வாறானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இது ஒரு பயிற்சி களமாக இந்த சமூகமும் புலம்பெயர் சமூகங்களும் உதவி செய்தாலுடைய இந்த விடயத்தை, அதாவது கட்சிக்கு அப்பால் இந்த கட்சியில் அவர்கள் கேட்டாலும் இவ்வாறான தனி நபர்களை ஊக்குவித்து அவர்களை கொண்டு இந்த அரசாங்க உள்ளூராட்சி சபைகளை நிறுவுவது தான் தமிழ் பேசும் மக்களுக்கு ஆரோக்கியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தேவையான உறுதியான தலைவர்களை உருவாக்குவதற்கு தளத்தில் உருவாக்கும். நடைமுறை அரசியலில் அங்கு இன்று கள நிலவரங்களின்படி கட்சிகளில் கேட்பதற்கு இவர்களே கேண்டிடேட்ஸே இல்லாத குறைகளும் கேண்டிடேட்ஸ் கூடுதலாக விலகி போற நிலைமையும் தான் இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவதாக தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் சென்ற முறை எந்த இடத்தையுமே அவர்கள் வடகிழக்கு எடுக்காமல் இருந்தாலும் வடகிழக்கு சில இடங்கள் எடுத்திருக்கிறார்கள். விவரம் தெரியவில்லை, அடுத்த வாரங்களில் பார்ப்போம். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அவர்களது செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது.
தேசிய மக்கள் சக்தியில் ஒவ்வொரு உள்ளூர் சபையிலும் கேட்பதற்காக விண்ணப்பிப்பவர்கள் எண்ணிக்கை அந்த வேட்பாளர் எண்ணிக்கையை விட கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த தங்களுக்கு விண்ணப்பங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் விண்ணப்பங்கள் கொடுத்த வேட்பாளர்கள் மத்தியில் தெரிவுகளை மேற்கொண்டு வேண்டியிருக்கின்றார்கள் இப்பொழுது என்று கூறப்படுகின்றது ஒன்று. இரண்டாவதாக புலம்பெயர் சமூகத்தில் இருந்து புதிய புலம்பெயர் சமூகத்தின் மறைபொருளாக பெயர் காட்டிக் கொள்ளாமல் வெளியில் இருந்து புலம்பெயர் சமூகத்தில் இருந்து இலங்கை அரசியலில் கணிசமான பணங்கள் ஒவ்வொரு தேர்தல்களிலும் செலவழிக்கப்படுகின்றன. அவர் ஒவ்வொரு குறிப்பிட்ட நபர்களுக்கு செலவழிக்கப்படுகின்றன என்பதெல்லாம் தெரிந்தபடி இந்த முறை இந்த சுயேட்சையாக யாழ்ப்பாணத்தில் வென்ற ஒரு எம்பி கட்சியும் அல்லது அவரது குழுக்களும் அதிலும் போட்டியிடுவதற்கு முண்டியடித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் அரசியல் புரிசலாக வருகின்றது. அது உண்மை தன்மையை எதிர்ந்த வாரங்களில் பார்க்கலாம். அது ஒரு மிக நெகட்டிவான விஷயமா தான் இருக்கு. அதாவது புலம்பெயர் சமூகத்தினது பங்களிப்புகள் வேறொரு தளத்தில் தேவையாக இருக்கும் பொழுது இவ்வாறு தங்களது குறுகிய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக இவ்வாறான அரசியலை முன்னகர்த்துவது மரகரமாக இருந்து அதை முன்னகர்த்த முயல்வது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அவ்வாறு புலம்பெயரின் அபிலாசைகளை முன்னகர்த்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் தமிழ் தேசம் மக்களுக்கு எவ்வளவு தீமைகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதிலிருந்து பாடங்களை படிக்க வேண்டும். ஆகவே ஆனால் அதை எங்களால் தடுக்க முடியாது. அப்படியே ஒரு நிலைமை இருக்கு. ஆகவே இந்த விடயத்தில் இந்த தமிழ் கட்சிகள் என்று சொல்பவர்களோ அல்லது இந்த உள்ளூராட்சி விடயங்களில் அவதானம் செலுத்த வேண்டும் விரும்புவர்களோ தங்களது விஞ்ஞாபனங்களை ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையிலும் தாங்கள் எண்ணத்தை சாதிக்க போகின்றோம், எதற்காக நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் கேட்கின்றோம். உதாரணமாக யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையில் மாநகர சபை கட்டிடமே அறக்குறையாக வருட கணக்காக இருக்கின்றது. அதை புலம்பெயர் சமூகம், இந்தியா, மேற்குலக நாடுகள் எல்லோரிடத்தும் உதவியுடன் அதை இறுதியாக கட்டி முடிப்பதற்கு நான் அதை முடிப்பேன், அதற்கான திட்டம் என்னிடம் இருக்கின்றது இதுவரைக்கும் அவருமே சொல்லவில்லை. வடிகால் அமைப்பு பிரச்சனையாக இருக்கின்றது, சுகாதாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது, போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கின்றது, கழிவகற்றுதல் பிரச்சனையாக இருக்கின்றது. இவற்றை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை ஒவ்வொரு பிரதேச சபை உள்ளூராட்சி சபைகள் வாரியாக இவர்கள் செய்வார்களாக இருந்தால் அது தொடர்பாக வருகின்ற திட்டங்களின் படியும் ஆளுமையுள்ள நியாயமான நேர்மையான இளையோர்கள் பெண்கள் உள்ளடக்கிய எந்த கட்சி என்றாலும் பரவாயில்லை அவ்வாறானவர்களை உள்ளூராட்சி சபைகளில் அமர்த்துவதற்கும் குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய 726 அங்கத்தவர்களில் கணிசமான 10% அவ்வாறான தலைவர்களாக எதிர்கால தலைவர்களாக பரிணமிக்கக்கூடியவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கும் சமூகம் ஒற்றுமையாக பாடுபடுவோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த தேசிய சம்பந்தமான விவாதங்களை இந்த தேர்தலுக்கு வெளியில் வைத்திருந்தால் முக்கியமான விவகாரம், அது முக்கியமாக கலந்தாலோசிக்கப்பட வேண்டிய விஷயம், விவாதங்கள் நடத்தப்பட வேண்டிய விஷயம். குறிப்பாக புதிய அரசியல் யாப்பு ஒன்று வருவதானால் அதில் நடைமுறை சாத்தியமான கோரிக்கை என்னவாக இருக்கும் என்பது ஒரு தெளிவு தேவையான காலகட்டமான அதற்கான விவாதங்கள், கலந்துரையாடல்கள் இந்த தேர்தலுக்கு அப்பால் நடத்தப்பட வேண்டும். தேர்தலில் உள்ளூராட்சி சபைகளின் விடயங்கள் பற்றித்தான் நாங்கள் எங்களோட கவன குவிப்பு இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து இந்த தேர்தல்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் அடுத்த கிழமை. நன்றி. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். ஏன்னா இப்பொழுது தம்பா சிவலிங்கம் அவர்கள் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக குறிப்பாக வடகிழக்கு தொடர்பாக பல விடயங்களை எடுத்து முன்வைத்திருக்கின்றார்கள். எது எவ்வாறு இருந்த பொழுதும் வடகிழக்கிலே இம்முறை கூடுதலாக தேசிய மக்கள் சக்தி ஒரு கடுமையான போட்டியினை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இதை எவ்வாறு இந்த தமிழ் கட்சிகள் எதிர்நோக்கப் போகின்றன? நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று தமிழ் தேசியம் இங்க பேசப்படுகின்ற விடயமா அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இதை எவ்வாறு பயன்படுத்துவதை விட்டு வேறு வகையில் மக்கள் திசை திருப்புவதன் மூலம் இதை வெற்றி வகை சூட முடியுமா? நன்றி ராம். இதுல முக்கியமாக என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க வடக்கு குறிப்பாக யாழ்ப்பாணம் வடக்கு எனும் பொழுது அது வன்னி இவைகள்ல இந்த கூட்டுன்ற ரீதியில பல கட்சிகள் கூட்டி சேர்ந்ததுன்றதும் அதுல சிலர் வெளியேறதுன்ற ரீதியிலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த கூட்டு என்பது அடிப்படையாக பார்க்க வேண்டியது இவர்கள் எல்லோரும் தோல்வி அடைந்தவர்கள். தமிழ் மக்களால்
நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் தங்களுக்கு ஒரு அடையாளத்தை தேடுறதுக்கான ஒரு கூட்டாகத்தான் இது ஏற்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கின்றது. சரி, இதுல தமிழ் தேசியம் இவைகள்ன்றதுகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ன்றதுல இதை பற்றி ஏற்கனவே கூறிய 2 பேரும் மிக தெளிவாக பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஆகவே நான் அதுக்குள்ள போக விரும்பவில்லை. ஆகவே இந்த தங்களை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு கூட்டு எனும் பொழுது கூறிய விடயங்கள் என்பதிலே அந்த மக்களினுடைய அபிலாஷைகள், அபிவிருத்தி, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற, அதாவது அவர்களுடைய சுகாதாரம், அவர்களுடைய அடிப்படை தேவைகள் என்ற ரீதியில வீதி இவைகள் என்ற ரீதியில எப்படியான ஒரு கொள்கையை இவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றது முக்கியமானது. ஆனா அதை பற்றி இவர்கள் எதுவும் பேசாமல் தமிழ் தேசியம் சார்ந்து பேசிக்கொண்டிருந்து தமிழ் மக்களை தொடர்ந்து நம்ப வைக்கலாம் என்று நம்புகிறது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் என்றது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இது தமிழரசு கட்சி உட்பட. ஏனென்றா தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில CVK சிவஞானம் போன்றவர்களுடைய அபத்தமான கருத்துகள் மிக கேவலமான ரீதியில தமிழ் மக்களை அலட்சியப்படுத்துகிறது மாதிரியான கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ தமிழரசு கட்சி ஏதோ தான் தூய்மையானவர் என்ற ரீதியிலும் கடந்த காலத்துல தேசிய தலைவருடைய பின்னணியில தான் இயங்குகிறது என்ற ரீதியிலும் சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற மிக கேவலமான அரசியலை செய்கிற தலைவர்களாகத்தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியில இன்றைக்கு தலைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கருத்துகளுக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதான அவர்களிலே அக்கறை கொள்ளக்கூடிய இளைஞர்களை, பெண்களை முக்கியப்படுத்தி அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து எதிர்காலத்தில் அவர்களை ஒரு அரசியல் ரீதியாக வளர்ச்சியடைய செய்யக்கூடியதான வாய்ப்பு உருவாக்கக்கூடிய தகுதியை இந்த கட்சிகள் கொண்டிருக்கின்றனவா என்றால் அதிலே உண்மையிலே ஏமாற்றம் தான் ஏற்படுகின்றது. ஆகவே இதை எப்படி அவர்கள் வெற்றிகரமாக செய்ய போறார்கள்? இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாருமே இது ஒருத்தர் திட்டி இருக்கிறது அல்லது இதுக்கு அழைக்கப்படுறதுன்றதுக்கு அப்பால இவர்களுடைய அரசியல் வேறு எதுவுமாக இருக்கிறதாக தெரியவில்லை. ஆகவே இளம் தலைமுறையினரை உள்வாங்கக்கூடியதாகவும் அவர்களை அந்த சமூகத்துக்கான அர்ப்பணிப்பை செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகளை வழங்கி அதன் மூலம் எதிர்காலத்திலே ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை இந்த அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளுமாக இருந்தால் அதுதான் வரவேற்க வேண்டியது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த அரசியல் ஆய்வாளர்களாக என்று சொல்லுபவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே அரசியல்ல வயது போனவர்களாகவும் கூடுதலாக கனவேர் எதை பேசுகிறது என்று தெரியாதவர்களாகவும் ஆகிவிட்ட நிலைமை இருக்கிறது. ஏனென்று சொன்னா அவர்களுக்கு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறபடியால் அவர்களுக்கு அந்த மாறாட்டம் அல்லது அந்த தன்மை ஏற்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இந்த நிலையில நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புதிய இளைஞர்களை உள்வாங்கி அல்லது யுவதிகளை உள்வாங்கி சமூகத்துடன் அர்ப்பணிப்பு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதான ரீதியில சமூகத்துடன் ஒரு அணுகுமுறையை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு செயல்திறனை உருவாக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கா என்றால் இதிலே நான் ஏற்கனவே கூறியது போல ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது. அதை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அந்த அளவுக்கு அதில் முன்னேற்றம் ஏற்படும் என்றது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு வலுவடைந்து கொண்டு போவதற்கான நிலைமை அல்லது அதை நோக்கி மக்கள் ஆகர்ஷித்து கொண்டு போற நிலைமை அல்லது ஆதரிக்கிற நிலைமையை யார் உருவாக்குகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். ஆகவே இதை மாற்றி சிந்தனையுடன் சமூகத்தினுடைய பார்வையுடன் சமூக சிந்தனையுடன் சமூகத்துக்கான எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியதான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. இல்லாவிடில் அந்த மக்கள் இவர்களை விட்டு விலகி போறதுன்றது தவிர்க்க முடியாதுன்றதை இவர்கள் புரிந்து கொள்வார்கள். தொடர்ந்தும் தோல்வியைத்தான் சந்தித்துக் கொள்வார்கள் என்றதை எச்சரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. முறவர்கள் இதுவரை கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். தொடர்ந்தும் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக பல்வேறு விடயங்களை உங்கள் முன் எதிர்வரும் நிகழ்ச்சியிலே கொண்டு வர இருக்கின்றவர்களை அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.